உடம்ப தண்ணியில வச்சு கட்டி போட்டுருவேன். உயிர் வாழ அது பத்தாது. ஆனா மரணம் ரொம்ப ரொம்ப மெதுவா வரும். உன் ஆளுங்கள மாதிரி ஒரு சொட்டு கண்ணீருக்காக நீ உயிரை விட போறியா? சரினா கொஞ்சம் அழுதுற. உங்க எல்லாருக்கும் அழிவு நெருங்கிடுச்சு. எனக்கு அந்த விஷயம் தெரியும். கேளு, நல்லா கேளு. சாகும்போது உன் சகோதரிங்க போட்ட அலறல் இன்னும் அந்த காத்துல இருக்கு. அவங்க சத்தம் காதுக்கு கேட்கல. ஒரு சொட்டு கண்ணீருக்காக செத்தாங்க. அவளுடைய விரல்களை ஒன்னொன்னா வெட்டி கொன்னுடுங்க. கண்ணீர் தேவனா அவளோட கண்ணைய பிடிக்க எடுத்துருங்க. ஏன் எதுவும் செய்யாம அமைதியா இருக்க? விடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மனசு மாறலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. ஏன் சூரிய உதிக்கிற வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உயிரோட கொளுத்துனா இப்பவே அழ போறான். வேண்டாம். என் வழியில குறுக்க வராத பாதிரி. நீங்க அவளை சித்திரவதை பண்ணக்கூடாது. எங்களுக்கு தேவை ஒரு சொட்டு கண்ணீர் தான். அதுக்காக அவ உடம்புல இருந்து ஒவ்வொரு செதிலா பிச்சு உயிரெடுப்பேன். அதை பார்க்க உனக்கு கஷ்டமா இருந்தா போய் ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை நீ பண்ணு. செய்யற இந்த பாவத்துக்கு ஆண்டவனால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. எல்லாரும் கேட்டீங்களா? பாதிரிக்கு கடவுள் நம்பிக்கை போயிடுச்சு. நீ அழிக்க நினைக்கிற அவளோட உயிர் உன்னை விட 100 மடங்கு விலை மதிப்பற்றது. அவனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அவளை நீ விரும்புற இல்லன்னு மட்டும் என்கிட்ட பொய் சொல்லாத. இப்ப கேள்வி என்னன்னா, இவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? ஆட்ரா சக்க இவ்வளவு விரும்புறா. அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கு. ஒரு சொட்டு கண்ணீர் கொடு. இல்லன்னா இவன் சாவ உன் கண்ணாலேயே பாரு. சரிண்ணா, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சா போதும். சோகம் இருக்கு, ஆனா துக்கம் இல்ல. கொடுத்துறேன். இந்த மாதிரி செய்யாதீங்க. நேரமும் காலமும் யாருக்கும் காத்திருக்காது. கோட மாஸ்டர், இதுக்கப்புறமும் அழுக வரலன்னா இனிமே வராது. மத்தவங்கள மாதிரி இவ்வளவு கட்டி போடுங்க. அதோட இந்த பணத்தை தூக்கி போட்டுருங்க. நிச்சயம் அழுவான்னு சொல்றியா? ஆமா, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். இப்போ என்னதான் பண்றதா இருக்க ஜாக்? பார்போசா கூட எதுக்கு கூட்டு சேர்ந்திருக்க? ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகா இருப்பா. அவளுக்காக தான் இதெல்லாம். அதுவா தான் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் எவ்வளவு வேலையும். என்னது, ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கா? அந்த அளவுக்கு நல்லவனாயிட்டியா நீ? ஆமா, பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னால அந்த பொண்ணு பாவம் பெருசா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. இவ்வளவு நடந்திருக்கா? டிப்ஸ் ஒண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு செவையில சேர்ந்தவன். புரிஞ்சிருச்சு. நீ ஒருத்தைய காதலிக்கிறதா சொல்லி கைவிட்டுட்டியா? அவதானே? இல்ல, அவன் மேல எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு இது. அதை எப்படி சொல்றது? வாயால தான். அது என்னது? நீ அவளை காதலிக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, காதல்னு சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல அது. சரி விடு, அத காதல்னே வச்சுக்க. உன்னோட இந்த காதல் கதையை கேட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஜாக். சந்தோஷம். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு மேல நான் தொடர்றதுதான் சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டக்கால கரையா அரிச்சிடும். என் மேல பரிவு காட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஜாக். ஆனா நான் என்ன செய்யணும்னு நீ சொல்ல தேவையில்லை. நீங்க எங்கேயே காத்துக்கிட்டு இருங்க. நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்க.